கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய இந்த அமலாக்கத்துறை ரைடு, பல்வேறு அமைச்சர்கள் கைது என்ற பல்வேறு கோணங்கள்ல ஒரு அரசியல் போய் கொண்டிருந்தாலும், சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. அப்படி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி ஏற்க ஏன்னா நாங்களே தலையிடுவோன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பாஜகவுடைய அரசும் அவருடைய ஆளுநர்களும் செயல்படும் போதெல்லாம் மண்டையில குட்டு வைத்து திருத்தக்கூடிய நிலையில நீதியரசர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா திரு சந்திரசூட் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவருடைய இன்றைக்கு அளித்த தீர்ப்பு, ஐயா திரு பொன்முடி அவர்கள் குற்றவாளியா நிரபராதியா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தீர்ப்பின் வாயிலாக தெரிய வரும். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா, ஆளுநர் ரவி அவர்களை கூண்டில் ஏற்றி வைத்துக் கொண்டு டிஃபைன் த வெர்டிக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க மீற முடியும் என்கிற கேள்வியை நீதியரசர் ஆளுநர் ரவியை பார்த்து கேட்கிறார். இப்படி கேட்பதற்கு ஒரு துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்கணும். ஏன்னா நீதிபதியாக இருக்கிறார். மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லை. அது மட்டும் சொல்லியிருந்தா போதாது. என்ன சொல்றார்? யூ ஆர் எ டைட்லர் ஹெட் தான். நீங்க ஒரு ஒரு பட்டணத்து இலவசம் ஆயிதான். அது மிகப்படுத்த சொல்லு. டைட்டிலர் ஹெட் அப்படின்னு சொன்னா ஒரு அலங்கார பதவி தான். நீங்க அந்த தலைமை பதவி தான் உங்களுக்கு. யூ ஹாவ் டு கன்சல்ட் த கவர்மெண்ட், பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்டுடைய அந்த இதைத்தான் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிற வாசகங்களை தான் சொல்லி என்ன செஞ்சாரு, தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஏன்னா அந்த ஆர் என் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரியன் ரவியாக, ஒரு RSS ரவியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசை தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மீது அவரு தொடர் வன்மு போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறார். ஆளுநர் என்பதை எல்லாம் தாண்டி மரபுகளை மீறி செயல்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடுங்கிற பேரை தமிழகம்ங்கிற மாத்துங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. முழுக்க ஒரு பாஜகவுடைய ஒரு மாவட்ட செயலராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள். அவரு அவருடைய பதவி காலத்துல அவருடைய கேரியர்ல இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு அவருக்கு ஒரு கொட்டு வைப்பதாக இருக்கு. இதுல அவர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நினைச்சிருவோம். அந்த பேட்டியின் வாயிலாக அதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, அவர் மீதான அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர் விடுதலை பெறவில்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அமைச்சராக பதவியேற்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த வழக்கை பொறுத்த வரையில 2006 2011 அந்த காலகட்டத்தில் உயர்கல்வி அமைச்சராக இருந்த திரு ஐயா பொன்முடி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை தொடுக்கப்பட்ட வழக்கு. அதுல என்ன பிரேயர் என்று சொன்னால், இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. சற்றப்ப 1.25 கோடி ரூபாய் குற்றச்சாட்டுன்னு வைங்களேன். அது 2016லயே விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை தீர விசாரித்து, இது தண்டனை பெறக்கூடிய குற்றம் அல்ல, இவர் அமைச்சருங்கிற பதவியை வைத்து வருமானத்துக்காக சொத்து சேர்க்கல, இதுல அவங்க மனைவியை நீங்க எப்படி இன்க்ளூட் பண்ணுவீங்க, மனைவிக்கு ஒரு அமைச்சருடைய மனைவியாக இருப்பதால் அவருக்கு வழக்கு தொடர்வீங்களா, அப்படி எல்லாம் கேள்வியை கேட்டு அந்த வழக்கை என்ன செஞ்சாங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை திரும்ப என்ன செய்யுது, லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன செய்யறாங்க, ஏடிஎம்கே திரும்பவும் அதை பூஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த வழக்கு தான் கடந்த 21 டிசம்பர் 2023 அன்றைக்கு திரு பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவியில நீங்க விலகக்கூடிய அளவுக்கு உள்ள தீர்ப்பாக அமைந்தது. 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, இவர் குற்றவாளி அப்படி என்று சொல்லி மதராஸ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. தீர்ப்பை வழங்கிய கையாக நீங்க அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு 30 நாட்கள், 1 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. எனவே தீர்ப்பை இப்போதைக்கு நாங்க என்ன செய்யறோம், அந்த 30 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறோம், உங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது என்றுதான் உயர்நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியது. அந்த உயர்நீதிமன்றத்துடைய வழங்கிய தீர்ப்பின் கையோடு இவர் என்ன செய்தார், பொன்முடி அவர்கள் அமைச்சருங்கிற பதவியை ஆட்டோமேட்டிக்கா அவரு செயலிழந்து போய்விட்டது.
அவர் வந்து எம்எல்ஏவும் நீங்க வந்து பதவி விலக வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி ஆளுநர் தரப்பிலிருந்தும் பிஜேபி தரப்பிலிருந்தும் கடுமையான அழுத்தங்களிலே நம்ம வந்து வந்ததை பார்த்தோம். அவர் மேல்முறையீடு செய்கிறார், இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். என் மனைவிக்கு வந்து எப்படி 3 வருஷம் வந்து அவங்க எந்த எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில, எந்த கிரவுண்டின் அடிப்படையில ஒரு அமைச்சராகிய என்னை வந்து மணந்து கொண்டதின் காரணமாக, என் துணைவியாக இருக்கக்கூடிய காரணமாக அவருக்கும் 3 ஆண்டு கால சிறை தண்டனை வந்து வைக்கணுமா, என்ன கிரவுண்டு என்றெல்லாம் பல்வேறு அந்த பிரமபேசின் அடிப்படையில, சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் என்ற அடிப்படையில இந்த கேள்விகளை எல்லாம் பொன்முடி தரப்பிலிருந்து திறமையான மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அதை வாயத்தை வைத்தார்கள். சித்தார்த் லூத்ரா வரைக்கும் அங்க வந்து நின்று என்ன செஞ்சார், வாதம் பண்ணாங்க. பெரிய பெரிய வழக்கறிஞர்கள். ஏன்னா இது வந்து ஒரு தீர்ப்பை நீங்கள் நிறுத்தி வைக்கிறீர்களா, தண்டனையை நிறுத்தி வைப்பீர்களா, இந்த 2 விதமான கேள்வி இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பு வந்து என்ன செய்தாங்கன்னா, இல்ல தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால தீர்ப்பு கன்விக்ஷனா இல்லையாங்கிறது விசாரித்து நம்ம என்ன செய்வோம், தீர்ப்பை சொல்லுவோம். 2 வருஷம் டைம் இருக்கு. இவர் வந்து குற்றவாளி இல்லை, நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் உச்ச நீதிமன்றத்துல, அப்ப இவர் வந்து அமைச்சர் பதவியை விட்டு விலகியது, எம்எல்ஏ பதவியை விட்டு விலகியது, இடைத்தேர்தலை நடத்துறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு விடும் இல்லையா? அதனால தீர்ப்பு வந்து நாங்க என்ன செய்யறோம், அதுல வந்து சேலஞ்சு பண்ணுங்க, தண்டனை நம்ம நிறுத்தி வைக்கிறோம், ஏன்னா மேல்முறையீடு செய்து விட்டார் என்ற அடிப்படையில, இந்த சட்ட நுணுக்கத்தின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே அவர் மீண்டும் என்ன செய்யலாம், இந்த வழக்கு முடியும் வரை அவர் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருக்கலாம் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு ஆளுநர் ரவி என்ன செய்ய வேண்டும், பதவி பிரமாணம் என்ன செய்யணும், வைக்கணும். அது முதலமைச்சர் வந்து அந்த ஃபைலை மூவ் பண்றாங்க. மீண்டும் அந்த அமைச்சர் தான் எங்களுக்கு வேணும், என்னுடைய அமைச்சரவையில் யார் வேணும் என்பதை வந்து முதலமைச்சராகிய நான் தான் தீர்மானிப்பேன் என்ற அடிப்படையில முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வேஜஸ் டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ற அந்த ப்ரொவிஷன் அடிப்படையில பொன்முடி அவர்களை மீண்டும் ப்ரொபோஸ் பண்றார். அப்ப ஆளுநர் ரவி என்ன செய்ய வேண்டும், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எனக்கு இவர் தான் வேண்டும் என்று சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லும் போது அதை ஏற்று பின்பற்றிட்டு போக வேண்டியதான், அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதான் பண்ண மாட்டேன் என்று சொல்வது கண்டம்ல வந்து சேரும். கோர்ட்டு சொல்லிவிட்டது, 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் வழக்கையெல்லாம் விசாரித்து அவர் நிரபராதியா குற்றவாளியா என்று தீர்ப்பு சொல்றது. அதுவரை தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் அவர் குற்றவாளி இல்லை. குற்றவாளியா இல்லையா எப்ப தெரியும், 2 வருஷம் கழிச்சு, எப்ப தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் எப்ப தீர்ப்பு வருது அப்பதான் வந்து என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் என்ற அடிப்படையில இன்றைக்கு வந்து சட்டத்தின் அடிப்படையில, சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இது வந்து பொன்முடி ஐயா அவர்களுக்கு வெற்றியா, திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு வெற்றியா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஊழல் செய்யவில்லையா, அவர் அப்புழுக்கற்றவரா, இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஊடகத்தை எழுப்புகிறார்கள் எதிர்கட்சியினர். நாம் அதற்குள் போக விரும்பவில்லை. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு ஆளுநர் என்பவர், ஒரு தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்தவர், அவர் கவர்னராக இல்லை, அவர் சட்டத்தை மீறிதான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கவர்னர் உரை என்பதை கூட சட்டசபையில வாசிக்கும் போது வந்து நான் இந்த சொல்லை பயன்படுத்த மாட்டேன், அந்த சொல்லை பயன்படுத்த மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் வாசிப்பேன், நான் இப்படித்தான் வந்து சட்டசபை நடக்கும், இப்படி எல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டு மரபுகளை மீறி கொண்டிருந்தார் இல்லையா? அவருக்கு இன்றைக்கு சந்திரசூட் ஐயா அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு, செவுட்ல அடிக்காத குறையா வந்து பண்ணிருக்காரு. மூஞ்சி தொங்க போட்டுட்டு இன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் பொன்முடி அவர்களுக்கு. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு கிடைத்த வெற்றி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சாட்சியா நான் பார்க்கிறேன். டெல்லி முதல்வராக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா அவர் மீது ஊழல் புகார் இருப்பதாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து சிறையில் அடைத்து விட்டால் அங்கே இந்தியா கூட்டணி வந்து பலகீனமாகி விடுமா? அவங்க தெளிவாக வந்து குஜராத்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் டையப்பா இருந்து தேர்தல் பணியில ஆரம்பித்து விட்டார்கள். டெல்லியில தேர்தல் பணியை ஆரம்பித்து விட்டார்கள். ஹரியானால வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய சரிவு சந்திக்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் வந்து என்ன செய்யறாங்க, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து கைது செய்யறாங்க. எந்த அடிப்படையில கைது செய்றீங்கன்னு அவர் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வந்து SNP போட்டு விட்டார். அந்த விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில கைது செய்தீர்கள்,
இடி வந்து 2.5 மணி நேரம் கேட்ட கேள்வி என்ன அவருக்கு வந்து பதில் சொன்னாரு, எந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் எப்படி நீ கைது செய்து கொண்டு போறீங்க அவரை என்று கேட்ட 2 அமைச்சர்களை நைட்டோட நைட்டா இரவோடு இரவா கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்க அந்த அமைச்சருங்க, அந்த ஆம் ஆத்மியுடைய கட்சியினுடைய எம்எல்ஏவா இருந்து அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய 2 பேர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, சாலையை மறித்தார்கள், 144 போட்டிருக்கும் போது நீங்க எப்படி வந்து போராட்டம் நடத்தலாம் என்று சொல்லி அவரை கைது செய்தாங்க. கைது செஞ்சா என்ன செய்யணும்? கடத்திக்கிட்டா போறீங்க? நீங்க காவல்துறையா? அப்ப நீங்க கடத்தல்காரர்களா? நீங்க கைது செஞ்சா அவங்க அமைச்சர்னு தெரியுதா இல்லையா? மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு வீட்டுக்கு சொல்லணுமா இல்லையா? அவங்க தொண்டர்களுக்காக நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அவங்க பார்ட்டிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அது எதுவுமே இல்லை. எங்க இருக்கான்னு தெரியலங்க. கடைசியில இதை வந்து அவர்களுக்கு தொண்டர்கள் எல்லாம் சாலையை மறித்து எங்களுடைய அமைச்சர் எங்க இருக்கிறான்னு சொன்ன பிறகு இந்த மண்டபத்துல வைத்திருக்கோம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இது வந்து கில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. இதே வார்த்தை வந்து நேற்று அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி என்று கார்கே சொன்னார். எந்த அளவுக்கு என்றால் காங்கிரஸ் உடைய அனைத்து வங்கி கணக்கையும் முடக்கி விட்டார்கள். காங்கிரஸை வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய வந்து பொருளாதாரத்தை நசுக்குகிறார்கள். அதே டைம்ல பல்லாயிரக்கணக்கான கோடிய எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் மூலமாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாஜக அரசு வந்து கோடியா கொள்ளையடித்தே பார்க்கும். இது முழுக்க டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்வதற்கு சமம் என்றுதான் நேற்று சொன்னார்கள். அந்த படுகொலை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்து மீண்டும் படுகொலை செய்வோம் என்பதை வந்து அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இதைதான் நான் பார்க்கிறேன். இல்ல, அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தானே இருக்காங்க. அப்படின்ற போது கைது செய்வது வந்து சரிதானே? இது தேர்தலா நம்ம பார்க்க முடியாதுல்ல. இல்ல, இது தேர்தல் அரசியல் தான். குற்றம் உடையவரா குற்றமற்றவரா என்பதை ஈடி சொல்லக்கூடாது. ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து முழுக்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கோர்ட்ல கூட நிறுத்துங்க. அமலாக்கத்துறையுடைய வழக்கு தொடர்ந்து அவரை சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்துங்க, டெல்லி ஹைகோர்ட்ல வந்து நிறுத்தட்டும். அப்ப அதை விட்டு இரவோடு இரவாக கைது செய்றாங்க. அவர் வந்து அவருக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு அலோவ் பண்ணணுமா இல்லையா? சரி, ராகுல் காந்தி அவர்களை வந்து சொன்னார்களா இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்று பெயர் வைத்திருப்பவர்கள் எல்லாம் திருடனா தான் இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டார். என் பேரும் மோடி தான் அப்படின்னு சொல்லி அவரு கர்நாடகால பெங்களூர்ல பேசினதை, மத்திய பிரதேசத்துல பேசினதை எடுத்துக்கொண்டு குஜராத் நீதிமன்றத்துல ஒரு மோடி என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்ததா இல்லையா? அந்த வழக்கை காரணமாக காட்டி ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவியை பறித்தார்களா இல்லையா? இவ்வளவு வேலைகள் பார்த்தார்கள். கடைசியில என்ன நடந்துச்சு? அவர் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து அவர் என்ன சொன்னார்? நீரவ் மோடி, லலித் மோடி, இது போன்ற மோடி என்று வரக்கூடியவர்கள் நாட்டை கொள்ள அடித்தார்கள். இது உண்மைதானே? நான் வந்து காந்தியுடைய பேரன், என் பேர் வந்து காந்தின்னு என் பேர்ல இருக்கு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கோச்சே வழியில வந்தவன் கிடையாது, நான் சொன்னது சரிதான் என்று உறுதியாக சுப்ரீம் கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்துல திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட நிலைப்பாட்டை வந்து தெள்ள தெளிவா சொல்லிய பிறகு அந்த குஜராத் உயர் நீதிமன்றம் வந்து குற்றம் சாட்டியது, ராகுல் காந்தியை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்கிறது எல்லாம் பிழை, இது தவறு என்று தீர்ப்பு வழங்கியதான் இல்லையா உச்ச நீதிமன்றம்? அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தானே அவர் வந்து இன்னும் அந்த பாராளுமன்றத்துல வந்து எம்பியாக பதவி வகிக்கிறார். அது போலதான் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட்ல போற ஆளு இல்லை, டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிறார். அது வந்து பிஜேபிக்கு எதிராக போர்க்குரலை வந்து எழுப்பி கொண்டிருக்கிறார். அங்கே பிஜேபிக்கு வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் செய்து எதிரும் புரிதலுமா இருந்த காங்கிரஸோடு கை கோர்த்து கொண்டு பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக அங்கே இருக்கிறார். எனவே இவரை த்ரெட்டன் பண்ணணும், இவரை உள்ள கொண்டு போகணும் என்ற ஒற்றை கொள்கையில் தான், ஒற்றை நோக்கத்தில் தான் அவரை வந்து என்ன செய்யறாங்க, டீடைன் பண்ணி அவரை கைது செய்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய காவல்துறை பட்டாங்களை வந்து டிப்ளாய் செய்து சிஆர்பிஎஃப் படை வீரர்களை கொண்டு, ஆயுதம் தெரிந்த படை வீரர்களை அவர் கட்சி அலுவலகத்துமா நிறுத்தி அச்சுறுத்தி என்ன செய்யறாங்க, நைட்டோட நைட்டா 10 கார்ல வந்து தூக்கிட்டு போறாங்கன்னா இந்த நாட்டுல வந்து இன்னுமே வந்து ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்வி நம்மை போன்றவர்களுக்கு இருக்குதா இல்லையா? அவர் குற்றமுடையவரா, ஊழல் செய்தாரா, செய்யவில்லையா என்று சொல்லுவது நீதி அரசர்களை வேலை, நீதிமன்றத்துடைய வேலை. அந்த ஏவல் துறையாக இருக்கக்கூடிய மோடி சர்க்காருடைய ஏவல் துறையா இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளுக்கு இந்த தார்மீக அடிப்படையில அருகதைய உரிமையே கிடையாது. ஏன் ஒரு முதலமைச்சராக வந்து நீங்க ஊழல்வாதின்னு சொல்லி உள்ள தூக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது யாரு? எந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க செய்றீங்க? இந்த கேள்வி வந்து வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த பகுதியில வடக்குல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். பிஜேபி செய்த இந்த அரகண்ட், இந்த ஒரு சர்வாதிகார தளத்துல வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க.
ஆண்டி மடம் கட்டின கதைய மாதிரி இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் புஸ்வானமா போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு போற போக்க பார்த்தா மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் கும்பலுடைய இந்த சூழ்ச்சியால தனக்குத்தானே என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து பாதகத்தை விளைத்துக் கொள்கிறாங்க. 100, 150 சீட்டு கூட என்ன செய்யாது. நேர்மையாக தேர்தல் நடந்தால் 100, 150 சீட்டு கூட பிஜேபிக்கு தேராது என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. நீங்க இதை வந்து தேர்தலுக்காக தான் சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அசுர பலத்துல இருக்கோம் வட இந்தியா முழுவதும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் அமைக்கிறாங்க. அப்படி இருக்க சூழல்ல வந்து ஆம் ஆத்மியை கண்டு பாஜக பயப்பட தேவையில்லை. இது ஆம் ஆத்மியை கண்டு பாஜக பயப்படுகிறதா இல்லையா என்பது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும். நீங்க பயப்படலைன்னு சொன்னா அவசரமா நீங்க இவரை கெஜ்ரிவாலை கைது செய்யறதுக்கு என்ன முகாந்திரம் வந்துட்டு மோடி சலவை பவுடரை போட்டு சலவை செய்தன பல அமைச்சர்களை இன்னுமே வந்து பிஜேபி வைத்திருக்கிறது. சுவந்த அதிகாரி அவர்களை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்று சொன்னார்கள். எங்கே? வெஸ்ட் பெங்கால, மேற்கு வங்காளத்துல. அவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல முக்கிய புள்ளியா இருந்தாரு. அவருக்கு கடினமான அந்த இடியை வைத்து நெருக்கடி கொடுத்து, ஐடியை வைத்து நெருக்கடி கொடுத்து, ஊழல்வாதி என்று சொல்லி அவரை என்ன செஞ்சா தான் பக்கம் இழுத்தாங்க. இழுத்து பிஜேபியில ஒரு பொறுப்பை கொடுத்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரை ஆக்கின உடனே மோடி சலவை போடல குளிப்பாட்டி அவர் ஞானஸ்நானம் பெற்று விட்டார். இப்ப குற்றவாளி இல்லை அவரு. அதே மாதிரி அஜித் பவார் 1000 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாரு, 2000 கோடி ஊழல் பண்ணிட்டாரு என்று சொன்னார்கள். சரத்பவாருடைய கட்சியை சேர்ந்தவர். அவரு திரும்ப பிஜேபி பக்கம் அவருடைய மகடிக்கு வந்து கட்டுப்பட்டு அவங்க ஊன அந்த இதுக்கு புல்லாங்குழலுக்கு கட்டுப்பட்டு அவர் போன பிறகு அந்த இசைக்கு கட்டுப்பட்டு ஆடிய பிறகு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அஜித் பவார் வந்து ஞானஸ்தானம் பெற்று அப்பழுக்கற்ற தலைவராக ஆகிவிட்டார். இப்படி பாத்தீங்கன்னா இவங்க கையில பக்கத்துல போற எல்லாமே நேற்று ஊழல் என்று சொன்னவர்கள், விமர்சித்தவர்கள் தன் கட்சியில் சேர்ந்த உடனே வந்து அப்பழுக்கற்ற பரிசுத்தவான்களாக ஆகிவிடுகிறார் என்று சொல்லக்கூடிய பாஜகவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலையோ ராகுல் காந்தியோ திமுகவுடைய அமைச்சர்களோ ஊழல்வாதிகள் சொல்வதற்கு தார்மீக அடிப்படையில் அருகதையோ அந்த உரிமையே கிடையாது என்று சொல்கிறேன். அதனால இது பயப்படுற மேட்டர் இல்ல. பயப்படவில்லை என்று சொல்றது பயந்துதானே அர்த்தம். இங்க வந்து சொல்லுங்க திமுக நான் அஞ்சவில்லை, திமுகவை நாங்க காலி பண்ணிடுவோம்னு சொல்றது என்னன்னா திமுக பார்த்தா அவங்க என்ன செய்யுது கொலை நடக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பயப்பட போய் தான் நாங்க பயப்பட இல்லைன்னு சொல்றாங்க. இதை நீங்க மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும்.